ஏய் ஓவர் போதையில் இருக்கியா பார்த்து போயா. யாருக்கு போதை? சுந்தரபாண்டி மைனுக்கு இதெல்லாம் ஒரு போதையாடா? கிளம்புடா டேய். அங்க மருமகளை பாடுறா மயங்கி கிடக்குறா. உறவாடி கெடுத்துட்டாங்க பாத்தீங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு ஏற போறதில்ல. இப்பவும் சொல்றேன், அந்த காசுலிங்க பாண்டிய காவு வாங்கிருங்க. 8 நாள்ல என் பதவியை பயன்படுத்தி உங்களை வெளியே கொண்டு வரேன். அவனை கொண்டவனை நான் செஞ்சே ஆகணும். சாப்பிட சொல்லுங்கம்மா. மலரே, இப்படியே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ஒரு வாயாவது சாப்பிடுமா. எழுந்துரு, பார்த்து. மாமா, ஒரு வாயாவது சாப்பிட்டு போலாம்ல? சாப்பிடணும். நான் பிறக்கும் போதே என் அம்மா செத்து போயிட்டாங்க. என் மாமாவுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஆனா அவரை பார்க்கும் போதெல்லாம் என் அம்மா ஞாபகம் தான் வரும். இப்ப அவரு கூட போயிட்டாரு. நான் அவ்வளவு பாவம் பண்ணவளா அத்தை? இவள் தான் அத்தா உன் மாமன் சேர்த்து வச்ச சொத்து. என் தாயை போல உன்னை பார்த்தவும் போல யாரு என வேலி கட்டி காத்ததும் யாவனோடு பேரு. ஒரு தகர பெட்டிக்குள்ள பார்த்தேன் தாய் மாமா சேரு. இந்த தானி காட்டு சிறுக்கிக்கு சொந்தம் கண்ணீரு. கண்ணவே
ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமாச்சு? பொண்ணா பிறந்துட்டான்ல மாமா. காய்ச்சல்லையோ ஆக்சிடென்ட்லயோ செத்து போயிருந்தா விதின்னு போயிருப்பேன். ஆனா எவனோ அடிச்சு கொண்டிருக்கா. நாமளையா இருந்திருந்தா ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. மாப்பிள, சாமி கொலையில உங்களை சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கா மாப்பிள இந்த ராசு பையா. அந்த ராசு பைய 1000 சொல்லுவான். ஊரு சனங்களுக்கு நம்மள பத்தி தெரியும்ல. அட நீ வேற மூளை கட்டு போற நேரம் ஒண்ணு இருக்குது மாப்பிள. யாரு இது? மாப்பிள மாச கடைசி சில்லறைக்கு வந்திருக்கிறாங்களா இன்னும்? என்ன விஷயம்? சாமி கொலையை பத்தி விசாரிக்கணும். என்கிட்ட எதுக்கு விசாரிக்கணும்? போலீஸுக்கு சந்தேகம் வந்துட்டா 4 பேர்த்த விசாரிக்கத்தான் செய்யும். 4 பேரை விட்டு நேரா இங்க வந்து நிக்கிற? அப்படியே குத்துனாலும் குத்துன கத்தியோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிப்போம். உறவாடிக்கு எடுக்கிறது தமிழ ரத்தத்திலே இல்லடி. உணர்ச்சி வசப்பட்டு பேசாத தம்பி. அப்ப சாமி கொலையே நடக்கலைன்னு கேஸ மூடி வச்சுட்டு போவா? போ. நீ கண்டுபிடிக்கலன்னா நான் கண்டுபிடிப்பேன். உனக்காகலாம் இல்ல, நான் கட்டிக்க போறவளுக்காக. குமரா. அப்பா சொல்லுங்கப்பா. இல்லப்பா, நீ அன்னைக்கே வெளிநாடு போயிருந்தீன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. இல்லைப்பா, இப்போ தேவையில்லாமல் நம்ம சம்மந்தப்பட வேண்டியதாக போச்சுல்ல? அப்பா நமக்கு இதில் சம்மந்தம் இருக்கு. என்னையா சொல்கிற? ஆமாப்பா, அன்னைக்கு என்ன காரில் அடித்தவங்களும் இன்னைக்கு சாமியை கொண்டவங்களும் ஒரே ஆளாக இருந்தா? ஏன்னா சாமியை கூட பேசிட்டு போனா அதே ராத்திரி தான் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த சம்பந்தம் பிடிக்காதவன் சாமியை கொண்டிருக்கலாம்ல? இதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்பா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா. கவனமாக இருந்துக்குப்பா. சரிப்பா. சாமி நம்மவைய சாமியை செஞ்சவன திருப்பி நம்ம ஏதாவது செய்யணும். சும்மா ஏற்றி விட்டுட்டு இருக்க கூடாது. அதை பார்த்துக்க தான் போலீஸ் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? போலீஸ்காரங்க என்னத்தை கிழிச்சிருப்பாங்க? அவங்க வண்டி கண்ணாடியே கம்பியை போட்டு சுத்தி வச்சிருக்கானுங்க. நம்ம பிரச்சனையை தீர்க்க போறாங்க, நாம தான் ஒரு வழிபடணும். எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, சாமி உங்களுக்கு மட்டும் சொந்தக்காரங்கல்ல, எனக்கும் தான். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் வரேன். சிதவு வாயா. என்னப்பா ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்த விட மாட்டேன். இருப்பா 2 கோல் போட்டு வந்துறேன். கிழிச்ச அண்ணே, இந்த ஆளுக்கு அப்ப இருந்து ஒரு அளவும் தெரியல. சும்மா உசுராயிட்டு இருக்காருண்ணே. முதல்ல கூட்டிட்டு போனே. யோ போயா. தல்றா சின்ன வண்டு. என்னடா சொன்ன? போயா. அடிச்சிட்டே இல்ல. இருடா என் முன்னாடி சொல்லிட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. வண்டியில் ஏரியா. வாட் ரீசன்? முன்னாடிதான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்னைய தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நிச்சயமாயி போச்சுல, அப்புறம் நான் கோ மேன். யோ அப்பப்ப கொலை நடந்துட்டு இருக்கு. சாமி கொண்டவை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? இங்க பாரு, அதுக்கு போலீஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிசிஐடி இருக்கு. நீ வாட்டுக்கு தலைய கொடுத்து ஆப்புல சிக்கன எலி மாதிரி மாட்டிக்கிறத பீ கேர்ஃபுல். நாயிலே. ஆமா, முதல்ல எனக்கு குறி வச்சாங்க, நான் தப்பிச்சிட்டேன். அடுத்து சொந்தம்னு ஒரு நாள் தான் வந்த சாமியை போட்டாங்க. அடுத்து சித்தப்பான ஒன்றை தான் க்ளோஸா சுத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நீதான். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குமரன், என் உசுறு எப்படி போகணும்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும். என் பொண்டாட்டி உசுறு எப்படி போகணும் என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணா, புல்லட்ட ஸ்டார்ட் பாரு. நாளை பின்ன ஒண்ணுனா என்கிட்ட வராத, நீ கிளம்பு. ஏமா இப்படி பண்றீங்க? நானே ஒயின் ஷாப்ல தான் கடை வச்சிருக்கேன். அவன் இல்லாம கொள்ளுவேன். வாயா வண்டி அடியா, பாத்ரூம் போயிட்டு போலாமா? வகுத்த கலக்கியா, என்னையெல்லாம் வெட்டினாயினா அந்த அருவாளே அழுகுமியா. ஐயா பையனா போமோல என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, சாமியை கொண்டுட்டாங்க. அதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கலான்னு. கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ஊரடிச்சு உலையில போடுறவன், டீ கடைக்காரன் வரைக்கும் கொடுமை படுத்தவனுக்கெல்லாம் நல்ல சாவா வரும். அநியாயமா தான் சாவான். அதை பத்தி என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? இல்லைண்ணே, சாமி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு. சமீபத்துல உங்க கையை வெட்டினதுதான் பெரிய பஞ்சாயத்து. அதனால அதுக்கு தம்பி, பத்திரிகைக்காரெல்லாம் அறுவாடு எடுக்குன்னு நினைச்சான்னு வச்சுக்கிங்க, தமிழ்நாட்டில் ஒருத்த அரசியல் பண்ண முடியாது. இந்த நாட்டை திருத்தறதுக்கு நாங்கள் பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்றோம். அது ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இப்ப அப்பா மேல வீண் பலி இருக்கு. தம்பி, ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை.
அவர் நல்லவர், நேர்மையானவர். அவருக்கு எதுவும் நடக்காது. நீங்க போங்க தம்பி. அண்ணே பத்திரிக்கைக்காரனே, இல்லனே உங்க கையை வெட்டிட்டாரு, நீங்க அமைதியா இருப்பீங்க. உங்களுக்கு பங்காளின்னு இருக்காங்க, சம்பந்தக்காரன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தன் வேணாலும் வெட்டி எரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி, கோட்டருக்கும் கட்டிக்கும் கண்டவெல்லாம் கண்ட மாதிரி பேசி உங்களை கொலை போட்டுருவாங்க. முடியாது இந்த ஊர்ல. போடா சித்தப்பாடா.